இல்லை நம்ம இன்றைக்கி அன்னலட்சுமி கிச்சனில் சுரைக்காய் வச்சு பாசிப்பருப்பு கூட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் வந்து சுரைக்காவை கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு குழகுழப்பு இருக்கும், அதனால் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து 2 வகையாக பண்ணலாம். பாசிப்பருப்பை நீங்கள் பாசிப்பருப்பையும் தக்காளியும் முதலே குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஒரு பாசிப்பருப்பை நான் வந்து அந்த பெரிய கப்புக்கு இந்த சின்ன கப்பில் ஒரு 1 hour நான் சோக் பண்ணியிருக்கேன். 1.5 hours இருக்கும். சோக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து வேக வச்சும் போடலாம். வேக வச்சா ரொம்ப அது குழஞ்சி போயிடும். அது ஒரு மாதிரி சாம்பார் மாதிரி கொண்டு போயிடும். அது கொஞ்சம் அதோட பைட் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் வந்து இதை வந்து ஊற வச்சு எடுத்துருக்கேன். நம்ம இப்போ கடாய் எடுத்துக்கலாம். நான் வந்து ஆயில் விடுறேன். வெங்காயம் தக்காளிலாம் வதக்கணும். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்து வர நேரத்தில் சீரகமே நீங்கள் இப்போ போடுறதுனாலும் ஓகே தான். தேங்காய் அரைக்கும்போது தேங்காயையும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ இது பொரியிற வாசம் நல்லா இருக்குங்கிறதுக்காக நான் வந்து சீரகத்தை நான் இதில் போடுறேன், எண்ணெயிலே போட்டுறேன். இது நல்லா வெடிக்கிற நேரத்தில் நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இதுலேயுமே நீங்கள் வந்து காரத்துக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தேங்காயும் பச்சை மிளகா சீரகம் போட்டு மிக்சியில் அரைப்பாங்க. நான் வந்து மஞ்சத்தூள் போட்டு மிளகா தூள் போட போகிறேன். அதனால் நான் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் போடுறேன். ஸோ உங்களுக்கு வந்து இல்லை தேங்காய் கூட போட்டு பச்சை மிளகா அதில் ஸ்டைலே வேணும்னா நீங்கள் தேங்காய் அரைக்கும்போது நான் பாருங்கள் தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் அரைக்கும் போது நீங்கள் வந்து ஒரு 3 பச்சை மிளகா கொஞ்சம் சீரகம் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு வேறு மிளகாத்தூளும் நீங்கள் போட வேணாம். நான் வந்து சப்பாத்திக்கு சேர்த்து சைட் டிஷ்ஷாக பண்ணுறதுனால கொஞ்சமாக காரம் இருக்கணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், இன்றைக்கி மிளகாத்தூள்லாம் போட போகிறேன். ஸோ இது உங்கள் ஆப்ஷன் தான். 2 ஆப்ஷன் இருக்குது. பச்சை மிளகா ஒன்று, இன்னொன்று மிளகாத்தூள் ஆப்ஷன். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை போட்டுக்கலாம். இன்னொன்று இந்த பாசிப்பருப்பையும் தக்காளியும், இப்போ தக்காளி நான் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு பெரிய சைஸ் தக்காளி. பாசிப்பருப்பும் தக்காளியுமே எல்லாத்தையும் பண்ணுவாங்க, குக்கரில் போட்டுருவாங்க. இதில் என்ன ட்ராபேக்னு நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பைட்டுக்கு பாசிப்பருப்பு கிடைக்காது. இன்னொரு விஷயம், தக்காளியோட அந்த புளிப்பு சுவை நம்மளோட சுரைக்காயில் இறங்காது. ஏன்னா சுரைக்காய் தனியாக போடுறதுனால இதில் போட்டுட்டிங்கன்னா சுரைக்காயில் அந்த புளிப்புத்தன்மை இறங்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்காக தான் நான் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை பண்ணிக்கோங்க. நம்ம இந்த டைமில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். பாசிப்பருப்பு போட போகிறோம், சுரைக்காய் போட போகிறோம். மைண்டில் வச்சுக்கிட்டு போட்டுக்குவோம். இது நல்லா வதங்கட்டும், சாஃப்ட் ஆகட்டும். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. நான் இந்த டைமில் பாசிப்பருப்பை போட்டுடுறேன். ரீசன் என்னென்னா இது கொஞ்சம் மலரணும். அது தண்ணி காய் தான் நம்மளுடைய சுரைக்காய், அதனால் குயிக்காக அதுக்கு வந்து குக் ஆகிரும். இதுக்கு அதை விட கொஞ்சம் டைம் எடுக்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு இதை போட்டு ஒரு பெரட்டிடுறேன். அதுவும் குக் ஆகும்போது நல்லா மலர்ந்துடும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது ஒரு பெரட்டிடுவோம். கொஞ்சம் லேசாக பிடிக்கிற மாதிரி வரும்பொழுது நம்ம சுரைக்காய் போட்டுக்கலாம். நான் அதில் சுரைக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம தண்ணி விட வேண்டாம். ஃபஸ்ட்டு மூடி வச்சு, ஏன்னா அந்த தண்ணி காய் தான், மூடி வச்சு இதை ஃபஸ்ட்டு நல்லா குக் பண்ணிடலாம். அப்புறமா தண்ணி தெளித்து இந்த மிளகாத்தூள்லாம் போட்டுக்கலாம். இது நான் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நடுவில் எடுத்து நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க. காரணம் என்னென்னா நம்ம வந்து தண்ணி விடலை, அடியில் வந்து பாசிப்பருப்பு தங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம இந்த டைமில் நான் கொஞ்சோண்டு அரிசிக்கிழங்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த அரிசிக்கிழங்கு தண்ணி நம்ம இதில், ஏன்னா நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறோம், அரிசிக்கிழங்கு தண்ணியை நான் கொஞ்சமாக தெளிச்சிக்கிறேன். நம்ம இந்த நேரத்தில் நம்ம என்னென்ன போட போகிற ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். பாருங்கள், பாசிப்பருப்பு நல்லா மலர்ந்து வருது பாருங்கள். மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அடுத்து காரத்துக்கு மிளகாத்தூள். நம்ம ஒரே ஒரு பச்சை மிளகா தான் போட்டிருக்கோம். தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறோம். ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் போடுங்க. சில்லி பவுடர் போடலாம், குழம்புத்தூள் போடலாம். குழம்புத்தூள் நான் ஏன் போடலைன்னா, போட்டிங்கன்னா அப்படியே குழம்பு மாதிரி சாம்பார் மாதிரி ஆயிரும். அதனால தான் நான் சில்லி பவுடர் போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளோதான். மிளகாத்தூள், மல்லித்தூள்,
மஞ்சள்தூள் போட்டிருக்கேன், உப்பு போட்டுட்டோம். நம்ம இது கூட நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. இப்பயே பாருங்கள் நல்லா குக் ஆயிடுச்சு, தெரியுது பார்த்தாலே. இருந்தாலும் இது கூட சேர்ந்து இதோட பச்சை ஸ்மெல் போகட்டும். நம்ம அதுக்கப்புறம் தேங்காய் ஊற்றலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்குவோம், அப்போ தான் வந்து இந்த பச்சை ஸ்மெல் போகிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். சில பேர் வந்து நீங்கள் இந்த பாசிப்பருப்பு, தக்காளி, வெங்காயம், சுரைக்காய் எல்லாத்தையுமே கூட குக்கரில் போட்டு ஒரு 2 விசில் விட்டு வெங்காயம் போட்டு தாளிச்சிடுவாங்க, தூள்லாம் போட்டு தாளிச்சிடுவாங்க. நீங்கள் அப்படியும் பண்ணலாம். ஆஃபீஸ் போகிறவங்க நீங்கள் எப்படியும் பண்ணிட்டு போகலாம். பட் இப்படி நான் உங்களுக்காக செஞ்சு காட்டுறேன், எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா பாசிப்பருப்புலாம் நல்லா மலர்ந்துருக்கு பாருங்கள். நம்ம இந்த டைமில் இந்த பச்சை மிளகா ஸ்மெல்லாம் போயிடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் திரும்ப சொல்கிறதா தான், உங்களுக்கு பச்சை மிளகா பிடிக்கும்னா தேங்காவோட பச்சை மிளகா சீரகம் போட்டு அரைச்சி மிளகாத்தூள் மல்லித்தூள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. இல்லைன்ற பட்சத்தில் இது மாதிரி பண்ணிக்கோங்க. நான் இப்போ தேங்காய் போடுறேன். கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு கொதி வந்தால் போதும், ரொம்ப கொதிக்க தேவையில்லை. அவ்வளோதான். இது கூட சேர்ந்து நல்லா ஜெல் ஆகட்டும். 2 மினிட்ஸ் வச்சுட்டு எடுத்துடலாம். எப்படி குக் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், கரெக்டாக ஒரு கூட்டு பதத்துக்கு வந்துருச்சு. நீங்கள் பாசிப்பருப்பெல்லாம் பார்க்கலாம், நல்லா மலர்ந்துருக்கு. நல்லா அமுத்து விட்டிங்கன்னா அப்படியே மசிஞ்சிடும். ஸோ நான் வந்து சப்பாத்திக்கு இன்றைக்கி சப்ஜி மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்கு காலையிலையும் மதியம் சைட் டிஷ்ஷுமாகவும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மெயின் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம், சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிடு. இந்த வெயில் நேரத்துக்கு இது மாதிரி தண்ணிக்காய் இப்படிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா உடம்புக்கு நல்லது. வெயிட் லாஸ் வேறு இந்த வெஜிடபிள். நான் இப்போ மல்லித்தூளை போட்டு இந்த டிஷ்ஷை முடிக்கிறேன். ஒரு சூப்பரான சுரைக்காய் பாசிப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான டிஷ்ஷில் மீட் பண்ணலாம். மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.